ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ வாங்க நீ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 2 டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன கமெண்ட் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருது எழுதுகிறப்போ. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்ல விஷயங்க. ஸோ கொஞ்சம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ பார்த்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ கொஞ்சம் வியூஸும் கொஞ்சம் போயிட்டுருக்கு டெய்லி பேஸில். ஸோ ஃபர்தராக அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க அதை ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு ஜஸ்ட் இது என்னென்ன அனுபவம் தாங்க. ஸோ நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி டேக்கிள் பண்ணுறத ஜஸ்ட் ஒரு அனுபவமாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் அந்த கமெண்ட் போட்டிங்களோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எல்லாருக்குமே ஜென்ரல் தான், அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் எப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கேன்ல, என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஜஸ்ட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு சேட்லாம் இருக்கும், காமன் சேட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கும். அப்போ வந்து நான் எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருந்துச்சு. நான் ஜிம்முக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஜிம்முலாம் தெரியும்ல, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல. ஸோ அது பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோடய சீனியருக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்து சொல்ல தெரியப்படுத்துகிறேன், ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். அப்போ நான் வந்து எனக்கு அந்த வேர்ட் நல்லா தெரியும். ஜிம்மு வேர்டுன்றது என்னென்னு தெரியும், அது ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியும், அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கிறது எனக்கு கரெக்டாகவே தெரியும். பட் சடனாக நான் சொல்லப்போ மைண்ட் அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிட்டு ஜேஐஎம்னு போட்டாங்க, தப்பாக போட்டேன். ஸோ ஆனால் அதை ரிசீவ் பண்ணாங்கல்ல, என்னோடய சீனியர் வந்து ரிசீவ் பண்ணாங்கல்ல, அவன் என்ன சொல்ல வரான்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. ஸோ புரிஞ்சுக்குவாங்க. நம்ம தப்பாக இருந்தால் கூட அது பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது தப்பு பண்ணுங்க, அது ரைட்டுன்னு சொல்ல வரல, மாற்றிக்கலாம்னு சொல்ல வரேன். என்னோடய அனுபவத்தில் நான் எப்படி டைப் பண்ணேன் அப்படின்னா, அப்போ சேட்டில் காமன் சேட்டில் ஜேஏஎம்னு போட்டேன், தப்பாக போட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அவரே ஜேஏஎம்னு கொஸ்டின் மார்க் போட்டு கீழே அவரே சேட்டில் என்ன போட்டார்னா ஜிஒய்எம்னு கேட்டார். எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அது அசிங்கமாக போயிடுச்சு. அதுக்காக நான் ஸ்டாப் பண்ணல, நான் வந்து கண்டினியூ பண்ணி நான் எப்படி லேர்ன் பண்ணுறதை கற்றுக்கிட்டேன். அப்போ அசிங்கமாக போகிறோம்ல, ஒரு மாதிரி நம்மளே வந்து வெக்கப்படுறோம்ல, அப்போது ஒரு வேர்ட் இருக்குங்க. ஜஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்னு போட்டுருங்கல்ல. அதாவது நான் ஃபஸ்ட்டுவே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்கே தப்பாக போட்டுட்டேன். அதுக்கு நான் அசிங்கப்பட்டு வெக்கப்படுறேன். ஆனால் அதுக்குமே ஒரு இங்கிலீஷில் வேர்ட் இருக்குங்க. அது வந்து எம்பாரசிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ரைட் வேர்டு. நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்கேன், ரைட் ப்ராக்கெட் போட்டு ஸ்பெல்லிங் போட்டிருக்கேன்ல, அதான் ஆக்சுவல் வேர்டு. ப்ரொனன்சியேஷன் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா எம்பாரசிங்னா உச்சரிக்கணும். நான் அசிங்கப்பட்டதை சொல்கிறதுக்கே ஒரு வேர்டு இருக்குது, அதையுமே நான் தப்பாக சொல்லி எம்பாரசிங்கிற ஒரு வேர்டு சொன்னேன். ஸோ அதுக்குமே வந்து ஃபன் பண்ணாங்க, கொலீக்ஸ் எல்லாருமே ஃபன் பண்ணாங்க. ஸோ அப்போயே நான் ஸ்டாப் பண்ணலை. மேட்டர் என்ன அப்படின்னு சொல்ல வரேன்னா, நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. புதுசாக நான் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்போ நம்ம எழுதுகிறோமோ மிஸ்டேக்ஸ் வர்றது வந்து இயல்பு தாங்க, அது நேச்சர் தாங்க. அதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் ஃபர்தராக அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ஸோ இந்த 2 திங்ஸ் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தாங்க. இது மாதிரி எல்லா வேர்ட்ஸுக்குமே சரி, எல்லா ப்ரொனன்சியேஷனும் சரி, ஒரு வேர்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படி உச்சரிக்கின்றதை பாருங்கள். நீங்கள் இந்த கூகுள்லேயே நம்ம சேனலில் நிறைய போட்டிருப்போம். ஜஸ்ட் அந்த ஆடியோ அந்த பட்டன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுவே ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டிடும். ஸோ அதுபடி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்பயுமே அது சரியாக வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வேர்ட் நீங்கள் இந்த நோட் பேடில் நீங்கள் நோட் புக்கில் எழுத சொல்லியிருந்தேன், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நோட் புக்கை போட்டு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு எழுதுங்க. எழுதுகிறப்போ நீங்கள் அந்த வேர்டு கீழே தமிழ்லேயும் நீங்கள் எழுதுறீங்க. தமிழில் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ எம்பாரசிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா, அது தமிழில் உங்களுக்கு எப்படி வேணுமோ எம்பாரசிங் தமிழில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ஆக்சுவலாக தமிழ் எழுதுவீங்கல்ல, அதே மாதிரி தமிழில் நீங்கள் எழுதி வச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு தமிழ் படிக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாக தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தெரியும். அப்போ நீங்கள் ஜென்ரலாகவே இங்கிலீஷ் உங்களுக்கு அந்த வேர்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து உச்சரிப்பு வரலனா கூட நீங்கள் தமிழில் எழுதி வச்சுருப்பீங்க, அது அப்படியே தமிழில் எழுதியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும், நீங்கள் வந்து உச்சரிக்கவும் ஈஸியாக வந்துடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்கு அதுதாங்க, நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணலை அப்படின்னா டெய்லி நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் அதை மட்டும் நீங்கள் வந்து அது மட்டும் எழுதாதீங்க. நீங்கள் உங்கள் சர்க்கிளே நீங்கள் வந்து டோட்டலாக மாற்றிக்கிங்க. அதாவது நீங்கள் பார்க்குற அணுகிற எல்லா விஷயமும் இங்கிலீஷாகவே மாறட்டும். உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கோம், தமிழ்நாட்டில் வந்து பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ நமக்கு வந்து அப்பா அம்மா ரிலேட்டிவ் எல்லாருமே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிறந்த ஒரு ஃபியூ இயருக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளை வந்து பேச அவங்க வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த சூழலை வந்து அவங்க உருவாக்கினாங்க. அதாவது ஓடி வா, கைத்தட்டு, நின்று, சிரி, இதெல்லாமே அவங்க வந்து சொல்லி 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 அவங்க எஃபர்ட் போட்டாங்க. அந்த ஏஜ் நம்மளால் எந்த எஃபர்ட்டும் போட முடியுமோ தெரியாது. அவங்க அந்த எஃபர்ட்டை போட்டு போட்டு சூழல் நமக்கு வந்து உருவாக்குனாங்கல்ல. ஓடி வரதுனா இப்படி தான் சொல்லி ஓடி வந்து காட்டுவாங்க. கை தட்டுனா வந்து கை தட்டுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே நம்ம லிசன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள்.
ஸோ அதை லிசன் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறீங்களோ அதாங்க மேட்டர். பெருசாக எஃபர்ட்லாம் போடாதீங்க. இப்போ நீங்கள் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சொல்லுவாங்கள்ல எஃபர்ட் போடணும் சொல்லுவாங்கள்ல. எஃபர்ட்டு அது நான் அனுபவத்தை சொல்லலாம். எஃபர்ட்டு கிடையாதுங்க. அது வந்து சூழல் உருவாக்குறதுன்னு சொல்லலாங்க. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் சூழலை நீங்கள் மாற்றிக்கிங்க. நீங்கள் இப்போ காலைல எழுந்திரிக்கிறீங்கன்னா நியூஸ் பேப்பர் பாருங்கள். நார்மல் தந்தி தினமலர்லாம் பார்க்குறத விட்டுட்டு ஹேபிட்டாக மாற்றுங்க. ஹேபிட்டாக அதை வந்து அப்படியே உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அதை ஜஸ்ட்டு கொண்டு வந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுங்க. ஏதாவது ஜஸ்ட்டு பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து அந்த வேர்டை பார்ப்பீங்க, ஸ்பெல்லிங்கோட பார்ப்பீங்க, அந்த வெக்காபுலரி தெரிஞ்சுப்பீங்க, ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வாசி பார்ப்பீங்க. புரியாது, பரவாயில்ல, ஒரு விஷயமே இல்லை. இதை நீங்கள் ஒரு நாள் பண்ண போகிறதில்ல. கண்டினியூஸாக அந்த விஷயம் பண்ணுங்கள், சூழல் உருவாக்குங்க. நீங்கள் இப்போ ஃப்ரீ டைமில் மூவி பார்க்க போகிறீங்க, பாருங்கள். சும்மா மூவி பார்க்காதீங்க, சப்டைட்டிலோட ஒரு மூவி பாருங்கள். முக்கியமாக தமிழ் மூவி பார்க்காதீங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். ஏன்னா தமிழில் பேசி சப்டைட்டில் ஓடுறப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக நீங்கள் ஆக மாட்டீங்க. ஏதோ உதாரணத்துக்கு ஹிந்தியோ மலையாளமோ தெலுங்கோ ஏதாவது வேறு ஒரு லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லாங்குவேஜ் பேசுகிறப்ப அவங்க லாங்குவேஜில் பேசிக்குவாங்க. ஹிந்தியோ மலையாளம் பேசிக்குவாங்க, நமக்கு புரியாது. கீழே சப்டைட்டில் உங்களுக்கு ஓடும். அப்போ நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சீன் வந்து இதான் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நம்ம 2024 டே 1 ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. எக்ஸாக்டாக நான் டேட் சொல்கிறேன் அப்படின்னா December 4ங்க. ஸோ அன்றைக்கி நம்ம வந்துட்டு பேட் நியூஸ்னு ஒரு மூவிங்க, அதாவது ஹிந்தி மூவி. அதாவது நம்ம வந்து ஒரு வேர்டு மட்டும் எடுத்திருப்போம். கேஸ்டில்னு ஒரு வேர்டை எடுத்தோம். ஸோ எடுத்து அந்த வேர்டுக்கான மீனிங் பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவங்க எக்ஸாக்டாக அந்த இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சு. நான் டெஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த வீடியோவையும் நான் அந்த லிங்க்கையும் அனுப்புகிறேன். ஸோ அதையும் ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ அகெயின் அதான் சொல்கிறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் பற்றியெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. உச்சரிக்கிற மிஸ்டேக்ஸோ இல்லை நீங்கள் ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக்ஸ்லாம் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் மோட்டிவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஜென்ரலாக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறப்போ 21 டேஸ் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பழக்கமாகும், அது வந்து ஹேபிட்டாக மாறும்னு சொல்லி நிறைய பார்த்துருப்பீங்க. காலைல வாக்கிங் போகிறதோ இல்லை ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை தண்ணி குடிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வந்துட்டு ஒரு 21 டேஸ் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து கண்டினியூ ஆகும் உங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறம் அந்த பழக்கம் வந்து மாறவே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அவங்க சொல்கிறது ஒரு பழக்கத்துக்காக 21 டேஸுங்க. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இந்த இங்கிலீஷுக்கு 21 டேஸோ இல்லை 50 டேஸோ அந்த லிமிட்டே கிடையாதுங்க. இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸுங்க. அன்டில் உங்களுக்கு எப்போ ஃபெமிலியர் ஆகுது, உங்களுக்கு வந்து எப்போ கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு மெடிசன் மாதிரிலாம் கிடையாதுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா க்யூர் ஆகுன்றலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் டே பை டே ஃபர்தராக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறைய அதில் கண்டென்ட்டும் இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வேர்டு பார்க்குறப்போ எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணலாங்க. எனக்கெல்லாம் வந்துச்சு. நான் வந்து கற்றுட்டு தாங்க இருக்கேன். ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட்லாம் பண்ணலைங்க. கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது ஒரு கடலை மாடு தான் சொல்லலாங்க. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்னல எக்ஸாம்பிளே ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஃபியூ இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேச ஆரம்பிக்குது. எடுத்தோன்னே பேசாது, நம்ம வந்து லிசன் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதே தாங்க. நீங்கள் எடுத்தோன்னே பேசலாம் முடியாது. ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். வெக்காபுலரிஸ் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டே வாங்க. வெர்புன்னு சொல்லலாம், வெக்காபுலரிஸ் சொல்லலாம். இப்போது அந்த ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கை தட்டுன்னு சொன்னால் அது என்னன்னு தெரியாது, நம்ம அதை பண்ணி காட்டுவோம். ஸோ ஓடுன்னு சொன்னால் தெரியாது, நம்ம வந்து ஓடி காட்டுவோம். அது மாதிரி பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ஷோகேஸ் பண்ணி காட்டுறோம்ல. ஸோ அந்த சூழல் நம்ம உருவாக்குறோம்ல, அதே மாதிரி தாங்க எங்கேயுமே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜோ இல்லை ஒரு கார் டிரைவிங்கோ வாட்டெவர் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். நிறைய இன்புட்ஸ் கேதர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இன்புட்ஸ் கேதர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெக்காபுலரியும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், பில்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு சென்டென்ஸாகவும் மேக் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியல, அந்த குழந்தைக்கு ஓடுனா என்னென்னு தெரியணும்ல, அது மாதிரி தாங்க இங்கிலீஷுக்கும். இப்போ வாக் ரன் அப்படின்னா தெரியணும்னா என்னென்ற மீனிங் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து முழுசாக ஒரு வார்த்தையாக நீங்கள் பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தையில் ஸ்ப்ளிட் அப்பில் அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கும்ல, அத்தனை வேர்ட்ஸுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கலெக்ட் பண்ணணும். தெரியாத வேர்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை ஃபர்தராக கண்டினியூஸாக பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து சுருக்கிக்காதீங்க. 21 டேஸ் 50 டேஸ்லாம் சுருக்காதீங்க. டேஸே மேட்டர் இல்லைங்க, எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் தேர்டு பாயிண்டில் நான் போட்டுக்கலாம், எக்ஸைட் மீ மோர்னு சொல்லி போட்டிருக்கேன்ல, எனக்கு வந்து எக்ஸைட் பண்ணுதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 டேஸ் பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்போங்க, அந்த லிங்க்கே நான் அனுப்பி விட்றேன். அது என்ன அப்படின்னா வந்து ஓபிசி பசங்க ஒரு ஒரு 5 பசங்க என்ன பண்ணாங்கன்னா தலித் வந்து ஒரு பையனை வந்து தாக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நான் அந்த லிங்க் அனுப்பி விட்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தலித்தை வந்து ஒரு பையனை மட்டும் வந்து மிரட்டி அடித்து காலை விழ வச்சுருக்காங்க. ஸோ அதான் அந்த கண்டென்ட்டு, ஓவரால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதான். நம்ம நார்மலாக எனக்கு சோஃபார் தெரிஞ்ச வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபால் இன் ஃபீட்னு சொல்லலாங்க. ஃபால்னால்
விழுறதுங்க. இன்ஃபீட்னா காலில் விழ வைக்கிறது. மேக்னா பண்ணு, ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லலாம் மேக்னா. ஹிம்னா அவனை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இந்த ஆரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3rd பாயிண்ட்டில் சொல்கிறேன், எக்ஸிபிங் மோட சொல்கிறேன், அந்த ஹெட்டிங்கில் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வேர்டு பார்த்தீங்கன்னா மேக் ஹிம் டு ஃபால் இன் ஃபீட்னா அவனை காலில் விழவை. இது வந்து சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஆரோ போட்டுருங்க பார்த்தீங்கன்னா மேக் ஹிம் டு ப்ராஸ்டேட். அதாவது ஃபால் இன் ஃபீட்ன்றதை இன்னும் சுருக்கி இன்னொரு வேர்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ப்ராஸ்டேட். இது வந்து வெக்காபுலரிங்க. ஸோ இப்போ அந்த வேர்டு தெரியாதுங்க. நான் ஒரு 2 days பிஃபோர் நான் அந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணேன். நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் அதுக்காக. எனக்குமே வந்து ஃபர்தர் எக்ஸைட் பண்ணுச்சு, அந்த வேர்டு தெரியாது, எனக்குமே எக்ஸைட் பண்ணுச்சு. நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து உதவும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அந்த வேர்டை நான் வந்து கேட்சியாக இருந்துச்சு, நான் எடுத்து போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க, நீங்கள் இப்போ ரியல் டைமாக பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தாங்க. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து ஃபுல் ஸ்டாப்பே கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த வேர்டு கிடச்சிச்சு, நீங்கள் கப்புள் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் தனியாக ஒரு நியூஸோ ஒரு மூவியை பார்க்குறப்போ அகைன் இந்த வேர்டு ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த வேர்டு புதுசாக பரிச்சயமே இல்லாமல் இருக்கும். அகைன் நீங்கள் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பரிச்சயம் ஆயிருங்க. ஸோ எக்ஸைட் உங்களை கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இதாங்க கண்டென்ட் இன்றைக்கி. ஸோ பெருசாக எதுவும் சொல்லலைங்க, இது வந்து ஒரு அட்வைஸ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு ஒரு இம்ப்ரூவைசேஷன். நம்ம இப்போ விஷயம் பண்ணுறோம், அது இன்னும் நீங்கள் எவ்வளோ பிடிச்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட் பெட்டராக இருக்கும். ஜஸ்ட்டு மக்கப் பண்ணாமல் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்துட்டு இது இப்படி தான் போடணும், இஸ்ஸு போடணும், வாசு போடணும், அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ஞ்சு நம்ம வந்துட்டு சூழல் உருவாக்குங்க. இந்த சூழலில் அவங்க பேசுகிறாங்கன்னா அந்த சூழலில் என்ன நடந்துச்சு, எதனால் அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்றது அந்த சூழலை ஃபஸ்ட்டு பாருங்கள். சிம்பிளாக சொன்ன மாதிரி தான், அந்த சூழல் நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்கல்ல, நம்ம சின்ன நம்ம குழந்தையா அந்த மாதிரி சூழல் உருவாக்கி கொடுத்தாங்கல்ல, ஓடு நடலாம் உருவாக்கி கொடுத்தாங்கல்ல, அந்த சூழல் அந்த ஏஜுக்கு நமக்கு தெரியாது, அவங்க வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. பட் இப்போ நம்ம ஏஜுக்கு நமக்கே தெரியும், நம்மளே சூழல் நம்ம உருவாக்கிக்கலாம். படம் பார்த்தோ, இல்லை வந்து நியூஸ் பார்த்தோ, இல்லை பேசியோ, இல்லை தப்பாக எழுதியோ நீங்கள் வந்து அது கொண்டு வந்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா ஜிம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ நீங்கள் இப்போ தப்பாக தான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதாங்க மேட்டர். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து தப்பை நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் எழுதுங்க, அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஆப்போசிட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தப்பாகவே எழுதுனா சொல்ல வரல, அது திருத்திக்கங்க. நீங்கள் தப்பாக எழுதுனா தான் உங்களுக்கு வந்து ஒரு அசிங்கமாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அசிங்கப்படுறது தப்பே இல்லைங்க, அசிங்கப்பட்டு அகைன் நீங்கள் வந்து திருந்தி மாற்றி ரைட்டாக எழுதிக்கிங்க. ப்ரொனன்சியேஷன் அப்படி தாங்க சொல்லியிருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நான் என்ன சொல்லணும்னா எம்பாரசிங்னு சொல்லாமல் எம்பரேசிங்னு சொல்லியிருந்தேன், தப்பாக ஒத்துருச்சேன். அப்போவுமே ஃபன் பண்ணாங்க. ஸோ இது இயல்பு தாங்க, அப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட்டுங்க, பெருசாக இல்லைங்க. ஸோ இம்ப்ரூவைஸ் பண்ணிங்க. ஸோ அந்த கமெண்ட் போட்டவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட்டுங்க. டுமாரோ என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை.